So in the topic interference of light. Okay. So interference of light. Okay. So what is interference? So usually light or medium பட்டு bend ஆகிறது reflection, bounce back ஆகிறது reflection. அதே அந்த medium பட்டு உள்ள bend ஆகி போறது வந்து refraction சொல்லுவீங்க. அதே bending அப்போ divide ஆனா component colors divide ஆனாக்கா dispersion சொல்லுவீங்க. So interfere அப்படின்றது ரெண்டு வேற சோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா merge up ஆயிட்டு ரிசல்டண்டா ஒரு வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். That is called as interference. Okay. இப்போ இந்த interference பத்தி நீங்க படிக்க we want to know a term called coherent. Coherent அப்படின்னா என்ன தெரியும்? Coherentனா coherent மட்டும் கிடையாது, coherent source. Okay. So what are coherent sources? So if two sources இல்ல ரெண்டு சோர்ஸ் வச்சுனா coherence சொல்ல முடியும். அதுக்குள்ள அந்த இருக்கிற கனெக்ஷன் தான் நம்ம இந்த coherent அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றோம். So just consider source. Let us consider S1 ஒரு சோர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சோர்ஸ் உடைய ஆம்ப்ளிட்யூட் let us consider A1. Amplitude நமக்கு தெரியும், அந்த வேவ் உடைய maximum displacement is said to be amplitude. And then அந்த சோர்ஸ் உடைய frequency நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா F அப்படினு அசைன் பண்ணி F னு எடுத்துங்க நியூ னு எடுத்துங்க both are said to be same. Okay. So second source எடுத்துக்கலாம், it is amplitude is said to be A2. Okay. அப்போ இதோட frequency நீங்க சேம் F னு எடுத்துங்க and then இந்த சோர்ஸ் உடைய phase angle நம்ம phi அப்படினு எடுத்துக்கலாம். Okay. phi அப்படினு எடுத்துக்கலாம். இங்க நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆம்ப்ளிட்யூடும் நியர்லி ஈக்குவலா இருக்கு அப்படினு அஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, நியர்லி ஈக்குவலா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணுங்க. frequency என்னவா இருக்கு ஆக்சுவலி F is said to be same. இது என்னன்னு பாத்தீங்கன்னா it is nearly equal and F is said to be same. இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இதுக்கு ஃபேஸ் இல்ல ஆக்சுவலா ஜீரோன்னு வச்சுக்கலாம். இனிஷியலா ஜீரோல இருந்து அந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த வேவுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வந்து 5 அப்படின்னு இருக்கு. இனிஷியல் ஃபேஸ் வந்து 5 ன்னு இருக்கு. லெட் அஸ் அஸ்யூம் தட் இந்த வேவ் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இந்த வேவ் எப்படி இருக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா சம் ஃபேஸ் ஆங்கிள். ஓகே, சம் ஃபேஸ் ஆங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப்ப நீங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா டெல்டா 5 வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கான்ஸ்டன்டா இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸ்லயும் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ இந்த 3 பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னாக்கா கோஹரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ரெண்டு சோர்சஸ் நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னாக்கா கோஹரண்ட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டூ சோர்சஸ் ஆர் சைட் டு பி கோஹரண்ட். ஓகே, எப்போ கோஹரண்ட்? ஆம்ப்ளிட்யூட் என்னவா இருக்கணும்? நியர்லி ஈக்குவலா இருக்கணும். ஃப்ரீக்வன்சி வந்து சேமா இருக்கணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கணும். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா இந்த ரெண்டு சோர்சஸ் நம்ம என்ன பண்ணலாம், சோர்ஸ் 1 அண்ட் சோர்ஸ் 2 நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னாக்கா கோஹரண்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா உங்களால அதை என்ன சொல்ல முடியாது, கோஹரன்ஸ் அப்படின்றத சொல்ல முடியாது. ஓகே, இதை வச்சு அந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்து எப்படி மேத்தமெட்டிக்கலா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன அனலைஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது இப்போ பாருங்க ஃபேஸ் இங்க 5 இருக்கா, இனிஷியலா 0. இப்போ நான் இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஃபேஸ் எடுத்தேனாக்கா 5 னு ஒரு ஆன்சர். இப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ இங்க 0ல இருந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகும், 5ல இருந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா திரும்ப ஆன்சர் 5 தானே வரும். ஒரு அசம்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மேல 90 டிகிரில இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க 0ல இருந்து சம் பாயிண்ட் நீங்க கொண்டு போயிட்டீங்க, 90ல இருந்து சம் பாயிண்ட் இங்க வரீங்க, அந்த 90ல இருந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகும், 0ல இருந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் திரும்ப 90 தான் வரும். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே எடுத்தீங்க, கான்ஸ்டன்ட் ஃபேஸ். அந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் கோஹரண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணனா இந்த இன்டர்ஃபியரன்ஸை அனலைஸ் பண்ணலாம், மேத்தமெட்டிக்கலா அனலைஸ் பண்ணலாம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இந்த அனாலிசிஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் 2 waves. இந்த சோர்ஸ் 1 எடுத்துருக்கோம்ல, அந்த சோர்ஸ் 1 உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், y1 எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் நதிங் பட் a1 டைம்ஸ் ஆஃப் sin of it is omega t. ஓகே, sin of it is omega t. அதே மாதிரி செகண்ட் சோர்ஸ் உடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y2 எடுத்துங்க, ஆம்ப்ளிட்யூட் is said to be a2 sin of omega t பிளஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா 5 அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா அக்கார்டிங் டு த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நான் இங்க வந்து f ன்றது we know that what is the connect between f அப்படின்னு பாத்தீங்கன்னா omega equal to 2 pi times of what f. our frequency number and we can use the factor called omega.
both are said to be same. In a1 a2 எடுத்தீங்கன்னா condition என்ன, they are nearly equal. F அப்படின்னு எடுத்தது பதிலா we have to omega, and omega க்கு நான் சஃபிக்ஸ் கொடுக்கல பாருங்க, both are said to be same. ஏன்னா frequency சேமா இருக்கணும், இங்க phase கிடையாது, இங்க phase இருக்கு, அப்போ phase difference என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். So what is interference அப்படின்னு சொன்னா, சிம்பிளா interfere அப்படின்றது வந்து ஜாயின் ஆகுறதா, or it is nothing but what, addition. அப்போ addition of waves வந்து ஆட் ஆகுறத நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னாக்கா interfere அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆட் ஆகுறாங்கன்னா we are just adding these two waves. ஆட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க, it is nothing but resultant will be what, resultant displacement will be y. அப்போ இந்த resultant amplitude இருக்குல்ல, இந்த ரெண்டு a1 a2 இருக்குல்ல, அது ஆட் அப் ஆயிட்டு ஒரு காம்பினேஷன் ஆட் அப் ஆகுறது அஸ்யூம் பண்ணுங்க. நான் இப்போ கேஸ் மட்டும் கொடுத்தா அந்த கேஸ் எப்படி வந்து சொல்றேன். ஓகே, ஸோ நான் இந்த கன்சிடர் the resultant amplitude as a. resultant function will be a sine function and with same frequency. ஏன்னா ரெண்டு பேருக்கு சேம் frequency இருக்குன்னா அந்த ஜாயின் ஆகுற வேவ்க்கு என்னவா இருக்கும், frequency என்னவா இருக்கும், சேமா இருக்கும். ஆனா அந்த phase வந்து பாத்தீங்கன்னா resultant phase வந்து சேஞ்ச் ஆகும். So it is changed to theta. நான் சொல்ற theta அப்படின்றது வந்து resultant phase with respect to your one of the wave. அந்த resultant phase அந்த வேரியேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா theta அப்படின்னு எடுத்துங்க. ஸோ resultant amplitude நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா a அப்படின்னு எடுத்துங்க. resultant displacement equation நீங்க என்ன பண்ணீங்கன்னா y எடுத்துங்க. இப்போ இங்க இருக்க இந்த ஃபேக்டர்ஸ்க்கான மீனிங் நமக்கு தெரியும். ஸோ this is said to be what, it is nothing but what, resultant amplitude, and then resultant phase. இந்த ரெண்டு ரிசல்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் திஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கன்சிடர் நம்ம வந்து வெக்டர் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வெக்டர் அனாலிசிஸ் இந்த ஃபர்ஸ்ட் வேவ்க்கான மேபி நம்ம இந்த ஆம்பிளிடியூட் வந்து a1 a2 இதை மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் வந்து a1, இதோட மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட் இருக்குல்ல, இதர் மேலே இருக்குது, இதை வந்து a2 எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஏசி கரண்ட் டாபிக் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த வெக்டர் ஃபார்முலா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஃபேஸர் டயக்ராம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட ஒரு வெக்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சேம் லைக் தட் இந்த a1 நீங்க என்ன பண்றீங்கன்னா, let us consider like this, that is this is your a1. okay, a1 and then a2, இவங்க ரெண்டு பேர் நடுவுல இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, 5. okay, so இவங்க ரெண்டு பேர் நடுவுல இருக்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 5. so let us consider like this, this is a2 and this is said to be 5. so to add the two vectors we have to use parallelogram law of vector addition. அது resultant phase வர ஆன்சர். இப்போ இந்த 5 என்றது என்னது, ஃபர்ஸ்ட் டு செகண்ட் நடுவுல இருக்க ஃபேஸ். ஸோ அப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ணனா, இமேஜினரி லைன் வந்து டிரா பண்ணணும். ஐ மீன் அதோடைய வெக்டர் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. கண்டிஷன் இருக்கு சொல்றேன், அது எப்படி ஆச்சு. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா parallel டிரா பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a2. அப்புறம் இந்த பாயிண்ட் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னாக்கா, அந்த வெக்டர் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் ஏதோ என்ன இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, it is also same as that of 5. now you simply understand the factor, then according to parallelogram law of vectors your resultant vector will be along the diagonal. அப்ப resultant vector எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா will be along the diagonal. அப்ப this is said to be what, your a. அந்த a வந்து உங்களுக்கு மேக் ஆகுற ஆங்கிள் தான் என்னது, θ. புரியுதா? இப்போ அந்த θ க்கு 5 க்கு வித்தியாசம் தெரியுதா? எங்க மைனஸ் ஆகுது, 5 minus θ வேற சார் வந்து மேக்னிட்யூட் சார் இல்ல சார் 5 ல இருந்து நீங்க ரிசல்ட் வந்து பாதி தான் சார் 5 பாதி தான் வருது. angle, what is vector, what are parallelogram law of vectors? Sine of 2 definition, what is the definition of parallelogram law of vectors? அதான் பண்ணிருக்கேன், எப்படி பிரேக் ஆகுதுன்றீங்க அது. சரி, இப்போ நான் நல்லா நோட்டீஸ் பண்ண வர நான் இங்க இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன்னா இங்க எங்க இந்த ஆங்கிள் எனக்கு பிரேக் ஆச்சு, அதுதான் அது வரைஞ்சது அப்படியே வரைஞ்சிருக்கேன், அது பிரேக்லாம் ஆகல அது. ஓகே, அப்போ ரிசல்டன்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ் we will draw perpendicular like this. இங்க இருந்து perpendicular வந்து டிரா பண்ணுங்க. perpendicular டிரா பண்ணீங்கன்னா இந்த a2 நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசால்வ் பண்ண முடியும். எப்படி ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆப்போசிட் சைடு நம்ம a2 sin of 5 and adjacent side நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா a2 cos of 5 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஓகே, a2 cos of, just for convenience இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. this is o and this is a. I mean let this point be a, b and so இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா பாருங்க. ஸோ
So this is said to be a right angle triangle. That is what? O, B and C. So this is 90 degree. Appo right angle triangle எடுத்தீங்க அப்படின்னா from here, what is the right angle triangle result? Square of the hypotenuse is equal to sum of the square of the adjacent, OC plus OB square. Okay, OC plus OB square. Oh sorry, O to B, and then B to C. Right. It is BC. Opposite on the BC. Okay, so now write those values. What is O to C? Length of O to C is said to be A. So it is A square. What is B to C அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. It is what அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is A to sin of angle is phi the whole square. அதே மாதிரி what is O to B அப்படின்னு பார்த்தீங்கன்னா OB வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டோட்டல் லென்த் இது வரைக்கும் A1. அப்ப நம்ம மேபி அதை டிவைட் பண்ணிக்கலாம். It is O to A plus what? It is A to B. புரியுதா? அந்த O to B வந்து நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிட்டோம். And next now it is A2 square and then இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா sin square phi plus இங்க A2 O to A என்னன்னு பாருங்க. It is A1. அதே மாதிரி plus AB என்னன்னு பார்த்தீங்கன்னா it is said to be A2 cos of angle between them is phi the whole square. Okay, here it is said to be A square. Now if you expand it is A2 square sin square phi plus A1 square. That is two factors இருக்கா? It is A plus B the whole square. அப்ப நீங்க expand பண்ணீங்கன்னா whole it is A square அப்புறம் B square term தானே இது. That is A2 cos square phi plus 2AB தானே. It is 2A1 and then A2 cos of angle between them is phi. A2 square. ஏன் ஸ்கொயர் ஆகுது? 2 times of AB. Right. இங்க ஒரு term இருக்கு பாருங்க. A2 term இருக்கா? இங்க ஒரு A2 term இருக்குல்ல, ஸ்கொயர் term. So if I took common, I will be getting the result as A2 square times sin square phi plus cos square phi. ஏன்னா இங்க sin factor இருக்கு, இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos இருக்கு. காமனா வெளில எடுத்துக்கலாம். Then remaining பார்த்தீங்கன்னா A1 square இது அப்படியே இங்க எழுதுங்க. இந்த term அப்படியே இங்க எழுதுங்க. That is 2 times of A1 A2 cos of angle between them is phi. நமக்கு தெரியும் இந்த ஐடென்டிட்டியோட ரிசல்ட் என்ன? இந்த ஐடென்டிட்டியோட ரிசல்ட் வந்து 1. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா A2 மட்டும் இருக்கும். So if ஆர்டர் அப்படியே எழுதுங்க. That is your A1 square plus A2 square plus 2 times of A1 A2 cos of angle between them is phi. So this is your A square. அப்ப A என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா square root of A1 square plus A2 square plus 2 times of A1 A2 cos of angle between them is phi. So இதுதான் உங்களுடைய ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். இந்த ரிசல்டன்ட் ஈக்குவேஷனுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட், அந்த மர்ஜ் ஆன வேவோட ஆம்ப்ளிடியூட். ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிங்களா ப்ளஸ் தான் நம்ம மைனஸ் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேஸ் இருக்கு, நான் சொல்கிறேன் எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்ட்டு. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ். ஸோ இட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட் வேவ். ஓகே, இட் இஸ் எய்தர் added or subtracted. அந்த added or subtracted தான் இங்க டேர்ம் கொடுக்குறோம். கன்செக்டிவ் அப்படின்னா added அப்படின்னு அர்த்தம், சப்ட்ராக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பார்ப்போம் அது என்னன்னு பார்க்கலாம். ஏதுங்க இருக்கு. சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இன்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் வேவோடைய ஆம்ப்ளிடியூட். அப்போ அதே ரிசல்டன்ட் வேவோடைய ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே அந்த டயக்ராம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் மார்க் த திங். என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டீட்டா நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் அண்ட் A1 மார்க் பண்ணியிருக்கும். ஓகே, அப்போ அங்கேருந்து நமக்கு இந்த ரெண்டு சைட்ஸோடைய ரேஷியோஸாக அந்த டீட்டா இருக்கும். ஸோ வி கேன் யூஸ் trigonometric ratio as tan theta. Tan of theta என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி ஆப்போசிட் சைட் பை adjacent சைட். ஓகேவா, இது நமக்கு தெரியும். tan of theta ஓட ரேஷியோ தெரியும், ஆப்போசிட் பை adjacent. அப்போ நீங்கள் ஆப்போசிட் பை adjacent நீங்கள் எடுத்தீங்கன்னா தட் இஸ் your opposite side is said to be BC. ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் BC. adjacent side என்ன பார்த்தீங்கன்னா O to D. So it is O to B. அப்போ நம்ம இதை எப்படி டிவைட் பண்ணலான்னு பாருங்க. BC divided by OB நம்ம ஆல்ரெடி இங்கே கூட ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் பாருங்க. It is OA plus AB. அதாவது இங்கேருந்து இங்கே அப்புறம் அங்கே இருந்தாங்க. So that is OA plus it is AB. So what is our BC அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is A2 sin phi. So it is A2 sin of phi and then what is our O to A வந்து A1. அதே மாதிரி A to B வந்து A2 cos of phi. So this is said to be tan of theta. So what is theta? It is simply tan inverse of A2 sin of phi divided by A1 plus A2 cos of phi. So this is our resultant phase. Okay, resultant phase of the
added wave. So இது ரெண்டு இம்பார்ட்டன்டான ரிசல்ட். What is theta அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is said to be resultant phase of the interfered wave. அந்த இன்டர்ஃபியர் ஆன வேவோடைய ரிசல்டன்ட் ஃபேஸ். இது இன்டர்ஃபியர் ஆன வேவோட ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், அந்த வேவுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஸோ அந்த 3 ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்களே அது ஏன் ஆட் மட்டும் தான் ஆகணுமா, சப்ராக்ட் ஆகக்கூடாதா, அந்த கேஸுக்கு நம்ம போவோம். கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் வந்துட்டு சரி கவனிங்க. ஸோ இன்டர்ஃபியர் ஆன வேவோடைய ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். தட் இஸ் y ஈக்குவல் டு a sin of it is omega t plus theta. ஓகே, ஸோ இது உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் அந்த ஆம்ப்ளிடியூடுக்கான ஈக்குவேஷன் என்ன, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் a2 ஸ்கொயர் 2 times of a1 a2 cos of angle between them phi. ஓகே, ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். மூணாவது ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த theta ஈக்குவல் டு tan inverse ஆஃப் it is a2 sin of phi divided by a1 plus a2 cos of angle between them is phi. So இந்த மூணு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ரிசல்டன்ட் ஃபேஸ். இப்போ அந்த இன்டர்ஃபியர் ஆன வேவ் ஆட் ஆகலாம், சப்ராக்ட் ஆகலாம். அப்போ அது யார் டிட்டர்மைன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க இந்த ஃபேக்டர். ஏன்னா இந்த இடத்துல a1 a2லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆங்கிள் ஒரு வேல்யூக்கும் என்ன மாறிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தான் மாறிட்டே இருக்கும். அப்போ அந்த காஸ் ஆஃப் ஃபைக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ் ஆஃப் ஃபை இருக்குல்ல, இதுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ் ஃபேக்டர். ஏன்னா அதுதான் இன்டர்ஃபியரன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த இன்டர்ஃபியரன்ஸ் வந்து என்னவா இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா. இந்த இன்டர்ஃபியரன்ஸ் ஃபேக்டர் வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கா, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட்ரக்டிவாக இருக்கா. கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஆடட் அப், டெஸ்ட்ரக்டிவ்னாக்கா சப்ராக்டட். அப்போ இந்த என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது தான். ஓகேவா? அப்போ அந்த காஸ் ஃபை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ காஸ் ஆஃப் ஃபையோடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் காஸ் ஃபை? -1 to 1. ஸோ அப்போ காஸ் ஆஃப் ஃபை நீங்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்கன்னாக்கா இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த வேரியேஷன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்டராக நான் வந்து இந்த 1 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து 0வாகவும் இருக்கலாம் ஆங்கிள். Let it be. Okay, so first the cos of phi is said to be 1. எப்போ cos of phi 1 இருக்கும்? 0வா இருக்கும்போது. வேற என்னவா இருக்கும்போது? 180 வந்து -1. வேற எப்போ வந்து வேல்யூ வந்து 1ஆ இருக்குன்னு கேட்டேன். எந்தெந்த ஆங்கிளுக்குலாம் cos 1ஆ இருக்கும்? 0க்கு 1ஆ இருக்கும். வேற 2π, ஸோ 4π, 6π, 8π. ஸோ n பைக்கு வந்து n ஈவன் பைக்கு வந்து இருக்கும். அப்போது பை ஓகே, ஈவன் அப்படின்னும் போது நம்ம அந்த n வந்து சம் n வேல்யூ, ஜென்ரல் வேல்யூ. n பைனா ஜென்ரல் வேல்யூ. ஈவன் அப்படின்னும் போது we have to put a term called what? 2n. ஸோ 2n பையோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் ரிசல்ட். அப்போ பையோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2n டைம்ஸ் ஆஃப் பை. இந்த எல்லா ரிசல்ட்டுக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். அப்படி 1ஆ இருந்ததுன்னா என்ன அந்த கண்டிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் அ ரிசல்டன்ட் ஆஃப் த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் தான் நம்ம என்ன மீன் பண்ணுறோம். இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஆம்ப்ளிடியூட் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் டு த வேல்யூ ஆஃப் ஆம்ப்ளிடியூட்? a becomes a equal to square root of a1 square plus a2 square plus 2 times of a1 a2 cos of angle between them என்ன வேல்யூ வரும்? ஆக்சுவலி நமக்கு வேல்யூ will be 1. அப்போ என்ன இருக்குது? a1 square a2 square அந்த கண்டிஷன் தான். இன்டர்ஃபியர் கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது தான் மேக்ஸிமமாக இருக்கும், டிஸ்ட்ரக்ட் ஆகும்போது தான் கம்மியாக இருக்கும். தட் இஸ் a logic. So therefore it is square root of a1 plus a2 the whole square, because a square b square 2ab and the concept root and root getting cancelled. So you will be getting the result as a1 plus a2. So this amplitude is said to be your maximum amplitude. So அதனால நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா a max அப்படின்னு எழுத முடியும். Similarly இதே அந்த cos of phi வந்து -1 இருந்தால் என்ன ஆகும்? Okay, the same result cos of phi is said to be -1. So cos of phi is said to be -1. For what angle of phi you will be getting -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதுதான் சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்னது ஜென்ரலானா எனக்கு புரியல. எப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்கிறாங்களா? அதான் க்ரஸ்ட் ஆட் ஆனால் ட்ரஃப்ட் ஆட் ஆகும்போது க்ரஸ்ட்டும் ட்ரஃப்ட்டும் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்ட்ரக்டிவ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சரி, இப்போது எப்போலாம் உங்களுக்கு வந்து cos π வந்து -1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பை 3π 5π, அதாவது ஆட் பைஸாக இருக்கும். ஆட் பைஸ்னா 2n π -1 ஆர் +1 வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அப்போது ஃபையோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 2n -1 ஆஃப் π. இந்த ரிசல்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க -1 இருக்கும். -1 இந்த கண்டிஷன் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் destructive interference. ஸோ destructive interference. ஸோ திஸ் இஸ் destructive interference. அப்போ destructive interference அப்படின்னும் நம்மளுடைய ஆம்ப்ளிடியூட்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் அவர் ஏ? ஏ இஸ் said to be it is square root of a1 square a2 square 2 times of a1 a2 cos of angle between them உடைய லாஜிக் படி it is -1. -1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is square root of a1 minus a2 the whole square. A அப்படின்னா a square 2ab a square b square minus 2ab. So square root cancel ஆயிடுச்சுன்னா you will be getting the result as a1 minus a2. அப்போ இந்த a தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is minimum. So it is amplitude minimum அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பேரலாக நம்ம என்ன பண்ணியாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ண மாதிரி இன்டென்சிட்டி ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணி ஆகணும். அப்போ வாட் இஸ் த கனெக்ட் பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி? ஸோ இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு amplitude square. This is general result. Okay, general result. Okay, அப்போ அந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? I is equals to k times of a square. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஈக்குவேஷனை இன்டென்சிட்டி டேர்மில் எழுதணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ? ஃபஸ்ட்டு நீங்கள் I1 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். I1 is said to be k times of a1 square. அதே மாதிரி I2 என்னன்னு பார்த்தீங்கன்னா it is k times of a2 square. Just for convenience I will do in some other day. இப்போ நான் இந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இன்டென்சிட்டி நான் ஐன்னு எடுத்துன்னா ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் என்ன? இட் இஸ் கேபிட்டல் A ஸ்கொயரா. அப்போ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் I is said to be it is k times of work இங்கே கேபிட்டல் A. ஓகே, ஸோ இட் இஸ் k times of A என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a1 square plus a2 square plus 2 times of a1 a2 cos of angle between them is said to be 5. இப்படி இருக்கா? இந்த கேவை நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டேர்முக்கு மல்டிப்ளை ஆகும். தட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is k times of a1 square plus k times of a2 square plus 2 into k times of a1 and then a2 cos of angle between them is 5. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க, இங்கே ஒரே ஒரு k தான் இருக்குது. இந்த ஒரு கேவை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. k is nothing but replaced as root of k into root of k. இப்படி பண்ண முடியுமா? ரூட் ஆல்ரெடி அங்கே k இருந்துச்சு, root of k into root of k. இப்போது see this, that is இந்த k times of a1 பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? k times of a1 square I1. So it is simply I1. அதே மாதிரி இங்கே k times of a2 பதிலாக it is I2 plus 2 அப்படியே இருக்கும். Now take square root on both side. என்ன வரும்? No, square root on both side. Root of I equal to root k into a வருமா? a1 வரும். அப்போ இங்கே இருக்கிற டேர்முக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்? root of I1. அதே மாதிரி it is root of I2 cos of angle between is 5. So this is your intensity equation. ஓகேவா? திஸ் இஸ் யுவர் இன்டென்சிட்டி ஈக்குவேஷன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிளை 1 அப்படின்னு வச்சு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிளை -1 வச்சு என்ன பண்ணலாம்? மினிமம் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ வாட் இஸ் அவர் I max அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி. அதே மாதிரி வாட் இஸ் அவர் I minimum அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரூட் ஆஃப் I1 மைனஸ் ரூட் ஆஃப் I2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது நம்மளுடைய மினிமம் இன்டென்சிட்டி. ஓகே, அவ்வளோதான். அப்போ நம்ம இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா இன்டர்ஃபியரன்ஸோடைய டாப்பிக்லேருந்து இன்ஃபர் பண்ணுற ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஃப்ரிஞ்ச் விசிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட். ஃப்ரிஞ்ச் விசிபிலிட்டி விசிபிலிட்டி ஜஸ்ட் ஃபேக்சுவலாக தெரிஞ்சிங்க. we will define by the term called V. That is, it is I maximum minus I minimum divided by it is I maximum plus I minimum.
அதாவது ஒன்றும் இல்லை, இது என்னன்னா அந்த பேட்டர்ன் தெரியுது இல்லை உங்களுக்கு, இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் தெரியுது இல்லை, அந்த பேட்டர்னோடைய கிளாரிட்டி, தட் இஸ் அ ஃபேக்டர். பர்சன்டேஜில் ஃப்ரிஞ்சு விசிபிலிட்டி, வின்றது ஃப்ரிஞ்சு விசிபிலிட்டி. அதாவது ஃப்ரிஞ்சுன்றது ஒன்றும் இல்லை, அந்த பேண்ட் மாதிரி தெரியல உங்களுக்கு, அந்த பேட்டர்னுடைய பேண்ட் இருக்குது, அதுதான் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக நம்ம எவ்வளோ பர்சன்ட்னு மென்ஷன் பண்ணுறதுனால we will be multiplying the term called by the term called 100. Okay, so this is also one of the important result. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ what is the average intensity of the interfered wave? Okay, now what is average intensity அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I average is said to be I maximum plus I minimum by 2. So this is our average intensity. Okay, எவ்வளோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எவ்வளோ மினிமம் இன்டென்சிட்டி, அதோட 2 வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கால்ட் அஸ் ஆவரேஜ் இன்டென்சிட்டி. ஸோ வி கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஐ மேக்ஸ், அதே மாதிரி இங்கே ஐ மினிமம் இருக்கா, இந்த டேர்ம்ஸை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி எடுத்துங்க, ஆக்சுவலாக எந்த ஃபேக்டர் வரும்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் இந்த ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை போட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே ஐ மேக்ஸோட ரிசல்ட் என்னன்னு சொல்கிறேன்னா, இட் இஸ் I1 I2 the whole square. ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்களேன், இட் இஸ் I1 plus I2 plus 2 times of root of I1 into I2. இப்படி வருமா அந்த எக்ஸ்பென்ஷன்? அதே மாதிரி இங்கே என்ன வரும் பாருங்க, இட் இஸ் I1 plus I2 minus 2 root of I1 into I2 whole divided by 2. Okay, so இந்த ரெண்டு ஃபேக்டர் கேன்சல் ஆயிடுச்சு. You will be getting the result as 2I1 plus 2I2 by 2. So you will be getting the result as it is I1 plus I2. What is I average அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is simply I1 by ஏன்னா 2 காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ரிசல்ட். I average in terms of individual intensity எப்படி காமிக்கிறது, இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டியில் அது I average in terms of max and minல காமிச்சோம்ல, இங்கே வந்து இண்டிவிஜுவல் இன்டென்சிட்டியில் எப்படி அதை காமிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ these are all about interference.